எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் பேக்கிங்கில் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இப்போ முட்டை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு அட்டையில் 30 முட்டை இருக்குமா, அந்த அட்டையோடையே அந்த முட்டையை கண்டிப்பாக வைக்காதீங்க. முட்டை வாங்கும் போதே இந்த மாதிரி கோழி வேஸ்ட்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த அட்டையோடையே முட்டையை வந்து கண்டிப்பாக வைக்காதீங்க. அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் மாற்றிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அட்டையிலே நிறைய சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேக் பண்ணுங்கள், அப்படியே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வாங்குகிற முட்டையை ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாமா இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமான்னு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து முட்டை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக்லேயே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எக்கு வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம், கண்டிப்பாக கெட்டு போகாது. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோவா ஆர்டர்ஸ் வராது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் கேக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் இருக்க எக்கு தானே தேவைப்படும். அப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். முட்டையை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு அந்த சுடு தண்ணியில் வந்து இந்த 4 முட்டையும் போட்டுருங்க. அது வந்து ஈஸியாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேக் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக வெதுன்னு காய வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கொதித்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஹோமுக்காக கேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியான முட்டையை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அட்டையாக வாங்காதீங்க. நீங்கள் பேக்கராக இருந்தீங்க அப்படின்னா அட்டையாகவே வாங்கிக்கோங்க, தாராளமாக வெளியிலேயே வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.